யாரோ ஒரு மருத்துவர் அதை ஒரு வாய்ஸ் ஒன்று போட்டு அதை ஒரு பிளாக்குக்கு 10,000 ரூபா கேட்குறாங்க அமைச்சர் கலந்துக்கிற நிகழ்ச்சிக்கு, அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்குதா சொன்னாங்க. அந்த மாதிரி எந்த அமைப்புலேயும் வந்து பணத்தை வசூல் பண்ணி நிகழ்ச்சி நடத்துறதில்ல. இப்போ இதுக்கு NHM MD வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்துறதுக்குமே ஒரு மினிமம் காஸ்ட் கொடுப்பாங்க. நானே கூட எந்த நிகழ்ச்சி நடத்துகிற இடத்துலையும் அவங்க சாப்பாடு கூட நான் சாப்பிட்றது கிடையாது. நான் எங்கே போனாலும் ஹோட்டலில் சாப்பிட்டு தான் போய் நிகழ்ச்சி கலந்துப்பேன். அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து எனக்கு இந்த சால்வைகள் புத்தகங்கள் கூட பரிசளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அரசு நிகழ்ச்சிகள் அவ்வளோ சிக்கனமாக பண்ண சொல்லியிருக்கிறோம். நம்ம நோக்கம் வந்து அரசு பணத்தில் கட்டுற கட்டிடங்கள் அதனுடைய சேவை 100% போய் சேரணுங்கிறது. இந்த நிலையில் தென்காசியில் நான் நாளைக்கு போகிறதா இருந்த இலத்தூருங்கிற இடத்துல ஒரு 15 கட்டிடங்கள் கட்ட வேண்டியிருந்தது. அந்த இடத்துல யாரோ ஒரு மருத்துவர் இது மாதிரி நாளைக்கு ஏதோ ஒரு பங்குனி உத்தரம் ஏதோ ஒரு நிகழ்ச்சி, இந்த மாதிரியான நேரத்துலையும் கூட எங்களை வேலைக்கு வர சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒரு செய்தியும், ஒரு பிளாக்குக்கு ஒரு 5-6 PHCலாம் இருக்கும், எங்களுக்கு ஒரு 10,000 ரூபா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பணம் கேட்டிருக்கிறாங்கன்ற மாதிரியும் ஒரு வாய்ஸ் போட்டிருந்தாங்க. அது ஒரு ஊடகத்தில் வந்தது. உடனடியாக நேற்றுக்கு மாலையே நான் அந்த ஒரு JDயை ஃபிக்ஸ் பண்ணி சென்னையிலேருந்து அந்த JD ஜாயின்ட் டைரக்டர் பொது சுகாதாரம் ஆய்வுக்கு போயிருக்கார். அந்த மருத்துவர் குரல் யாரோட குரல், அது உண்மைதானா, வசூல் வந்து கேட்டது உண்மைதானாங்கிறத விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். விசாரித்து உண்மைன்னு சொன்னால் அது யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய உயர் பொறுப்பில் இருந்தாலும் இன்று மாலைக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ போய் விசாரிச்சுன்னு இருக்கிறாங்க. விசாரணையின் முடிவில் அது மாதிரி அவங்க வந்து கலெக்ஷன் பண்ணுறது உண்மைன்னு தெரிஞ்சால் நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி உத்தரங்கிறதால இந்த பக்தர்களோட மனசு புண்படக்கூடாதுங்கிறதால நான் இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டேன். நாளைக்கு போகிற நிகழ்ச்சியை ரத்து பண்ணிவிட்டு வேறொரு அலுவல் நாளில் அந்த அசெம்பிளி முடிஞ்ச உடனே வேறொரு அலுவல் நாளில் வந்து திறந்து வைப்பதாக இருக்கிறேன். அமைச்சர் நிகழ்ச்சிக்கு 10,000 கட்டாய வசூல் புகார் தொடர்பாக இன்று மாலைக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசியிருந்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.